ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஐஓபி பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸடில் பணம் போடுறதுனால உங்களுக்கு கேரண்டியான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறத விட எஃப்டியில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாம் எஃப்டி ஸ்டார்ட் பண்ணுறப்பவே மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி சொல்லிடுவாங்க. அதனால் நம்ம அந்த 1 இயர் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஸ்டார்டிங்லேயே நமக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தான் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மற்ற ஸ்கீமை விட எஃப்டியில் ரிஸ்க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில பேங்க்கில் 1 இயர் முடியறதுக்குள்ளேயுமே பணத்தை எடுத்துக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு நம்ம ஏதாவது பெனால்ட்டி மாதிரி கட்ட வேண்டியிருக்கும். ஐஓபியில் 444 நாளுக்கு சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா 7.8% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் 2 லட்ச ரூபாய் எஃப்டியில் 444 நாளுக்கு போடுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 19,710 ரூபாய் வட்டி கிடைக்குது. சீனியர் சிட்டிசன் இல்லாமல் மற்றவங்களுக்கு 7.3% இன்ட்ரெஸ்ட்டு 444 நாளுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீமில் நீங்கள் 2 லட்ச ரூபாய் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 444 நாளுக்கு 2,18,402 ரூபாய் கிடைக்கும். அதாவது 18,402 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,308 ரூபாய் தான் டிஃப்ரெண்ட் ஆகுது. கையில் இருக்க பணம் ரொம்ப சேஃபாக இருக்கணும். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிடைக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைச்சா பரவாயில்ல. ரிஸ்க்கு ரொம்ப கம்மியாக இருக்கணும். நான் வேறு எதுலேயும் எனக்கு ட்ரை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக எஃப்டியை சூஸ் பண்ணலாம். நான் யாரையும் பேங்க்கில் எஃப்டி போடுங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்தலை. நாங்கள் போட்ட எஃப்டிக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைச்சது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது சம்மந்தமாக உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.